அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொன்னபடி, ஆண்டவரே, கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் எங்களுடைய நாவில் இருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 16வது வசனம். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். எல்லா ஜனங்களும், இஸ்ரவேல் மக்கள், யூதா ஜனங்கள் எல்லாரும் தாவீதை சிநேகித்தார்கள், அன்பு செலுத்தினாங்க. என் கையல்ல, பெலிஸ்தியரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, சவுலோட நினைவெல்லாம் என்னன்னா, எப்படியாச்சும் தாவீதை அழிச்சிடணும். ஏன்னா அவன் தான் போட்டியா இருக்கான். தனக்கடுத்து தன்னுடைய பிள்ளை ராஜாவாக முடியாது. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தாவீது தான் ராஜாவாவான் அப்படின்றத அறிந்து அவன் எப்பயும் அழிச்சிடணும் தாவீத அப்படின்னு தான் திட்டம் போட்டான். அதனால நான் அவனை கொல்லக்கூடாது, பெலிஸ்தியரோட கையில, எதிரிகளோட கையில அவன் விழுந்து செத்து போனோம் அப்படின்னு நினைச்சு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தி ஆகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். ஆனா ஏற்கனவே கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே யார் கோலியாத்தை ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய குமாரத்திய நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லியிருந்தான். அத ஆனா செய்யல. இப்ப என்ன சொல்றான்னா, தன்னுடைய மூத்த மகளை திருமணம் செய்து கொடுக்கிறேன், நீ கர்த்தருடைய யுத்தத்தை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம் என்றான். தன்னை தாழ்த்துறான். ராஜாவாகிறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி, ராஜாக்கு மருமகன் ஆகிறதுக்கே எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களையோ எதிர்த்து நிற்கிறான். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இங்க தாவீது இடத்துல தாழ்மை குணத்தை நம்ம பார்க்கிறோம். சவுலின் குமாரத்தியாகிய மேரா தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியனாகிய ஆதிரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். ஆனா திருமணம் செய்து கொள்ள வேண்டிய காலம் வந்த போது அவன் அதை நிறைவேற்றல, சொன்ன வார்த்தைய நிறைவேற்றல. சவுல் வேற ஒருத்தனுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டான். தாவீதுக்கு ஒரு ஏமாற்று வேலை நடத்தப்பட்டுச்சு, ஏமாற்றப்பட்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தார். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது. சவுலோட இன்னொரு குமாரத்தி மீகாள், அவளுக்கு தாவீது ரொம்ப பிடிச்சிச்சு. அதை அறிஞ்சப்ப சவுலுக்கு ரொம்ப சந்தோஷம். இத வச்சே அவனை கொன்றலாம். அவனோட திட்டம் எல்லாம் தாவீத எப்படியாச்சும் கொன்றணும், இதுதான் அவனுடைய திட்டம். இந்த மீகாள் தாவீதை நேசித்தால், ஆனா கர்த்தரை அந்த அளவுக்கு நேசிக்கல. அவள் அவனுக்கு கன்னியாய் இருக்கவும், பெலிஸ்தியரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி, சவுலோட எண்ணம் எல்லாம் தாவீதை கொன்றணும், அவளே அவனுக்கு கன்னியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டம் போடுறான். எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவா என்றான். இப்ப திரும்பவும் அவன்கிட்ட
நீ எனக்கு மருமகன் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடு ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாயிருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்பொழுதும் நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். தன்னுடைய ஊழியக்காரங்களை வச்சு பேசுறதுக்கு சொல்றான். ரகசியமா பேசுங்க, தாவீதோட தனியா கூட்டிட்டு போய் ரகசியமா பேசுங்க, ராஜாக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, ஜனங்களுக்கும் உன்னைய பிடிச்சிருக்கு, அதனால நீ மருமகன் ஆயிட்டேனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வைக்கிறான். அவனுக்கு அந்த எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்காக தாவீதுட்ட அவங்க இந்த காரியத்தை பேச சொல்றான். சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். தன்னுடைய நிலைய உணர்ந்து, நான் ரொம்ப எளியவன், அற்பமா நினைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி தாவீது இங்க மறுபடியும் சொல்கிறத பார்க்கிறோம். தாவீது இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தியரின் 100 நுனித்தோலினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழி வாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றார். நீ திருமணம் செய்யறதுக்காக எந்த ஒரு பரிசத்தையும் கொடுக்க வேண்டியதில்லை, ஆனா அதுக்கு பதிலா 100 பெலிஸ்தியரோட நுனித்தோலை நீ கொண்டு வரணும். ராஜா தன்னுடைய சத்துருவான பெலிஸ்தியரை பழி வாங்குறதுக்கு விரும்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். தாவீதை பெலிஸ்தியரின் கையிலே விழ பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாய் இருந்தது. எல்லா நேரமும் சவுலோட எண்ணம் ஃபுல்லா தாவீதை எப்படியாவது பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுத்துடணும், அவங்க கொன்னு போடணும். இதுதான் அவனுடைய திட்டமா இருந்துச்சு, எண்ணமா இருந்துச்சு. அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்ன போது ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது தாவீதுக்கு பிரியமாய் இருந்தது. ஏன்னா எதிரிய அழிக்க சொல்றான். இந்த காரியம் இவனுடைய வீரத்துக்கு ஒரு சவாலா இருக்கலாம். அப்படி கர்த்தரான தாவீதோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க உதவி செய்தார். இந்த காரியத்திலையும் சத்துருவை அழிக்கிறதுலயும் கர்த்தர் உதவி செய்வார்ன்றதுனால தாவீதுக்கு இது பிரியமா இருந்தது. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய், அதுக்குன்னு குறிக்கப்பட்ட யுத்த நாளுக்கு முன்னாடியே தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தியரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அவன் கேட்டது 100, ஆனா தாவீது கொண்டு வந்தது 200 பெலிஸ்தியரை கொண்டு வந்தான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். இப்ப மீகாலை திருமணம் செய்து கொடுத்தான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். ஏன்னா சவுலோட திட்டம் தாவீதை அழிச்சிடணும்னு போடுறது எந்த திட்டமும் வாய்க்கல. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து வெற்றியை காணும்படி செய்து வருகிறார். சவுலோட கைக்கு தப்புவிச்சு வர்றாரு. இதெல்லாம் பார்த்து கர்த்தர் தாவீதோடு இருக்கிறான்றத கண்டறிந்த கொண்டா. சவுலின் குமாரத்தியாகிய மீகாலும் அவனை நேசித்தாள். மீகாலும் தாவீத நேசித்தான். ஆகியால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தாவீதின் சத்துருவாய் இருந்தான். தாவீதுக்கு பயப்படுறான். ஏன்னா இவன் அடுத்தடுத்து எல்லாம் போற இடமெல்லாம் வச்சு
இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அவனை சத்துருவா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நினைச்சிருந்தான். பெலிஸ்தியருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். எப்பெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரா பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் தாவீது மற்ற ஊழியக்காரங்களை சவுலோட ஊழியக்காரங்க விட புத்திமானாய் நடந்து கொண்டான். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறாரு. அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. தாவீதோட பேரு அந்த இஸ்ரவேல் தேசத்துல கனம் பெற்றதா விளங்கியது. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளை கொண்டு நம்ம புத்திமானாய் நடந்து கொள்ளுவோம், கனம் பெற்றவர்களாய் வாழுவோம். இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சவுல் எப்படியாவது தாவீதை கொன்றணும்னு ட்ரை பண்ணா, மூத்த மகளை நான் திருமணம் செய்து தர்றேன், நீ யுத்தத்துக்கு மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். தாவீது தன்னை தாழ்த்தி இதற்கெல்லாம் நான் தகுதி இல்லை அப்படின்னு பேசுறான். ஆனா சவுல் தன்னோட மகளை கரெக்டா திருமண நாள் வரும்போது வேற ஒருத்தனுக்கு திருமணம் செய்து கொடுத்துறான். ஆனா சவுலோட ரெண்டாவது மகளான மீகால் தாவீத நேசித்தா. இந்த விஷயம் சவுலுக்கு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா எப்படியாவது இவளை வச்சு எப்படியாச்சும் தாவீத கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டான். தன்னுடைய ஊழியக்காரங்களை வச்சு அவனோடு பேச சொல்றான். அது நீ ராஜாக்கு மருமகனாகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ கூட தாவீது தன்னை தாழ்த்தி நான் எளியவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன், அப்படின்னா ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது லேசான காரியம் இல்லை அப்படின்னு சொல்றான். இவன் சொல்றத அப்படியே ஊழியக்காரங்க சவுல்கிட்ட சொல்றாங்க. உடனே சவுல் பெலிஸ்தியரோட 100 நுனி தோலை கொண்டு வந்தேன்னா என்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே தாவீது சரி விருப்பமா அதை ஏற்றுக்கொண்டா. அங்க போய் பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ணி 200 பேரை வெட்டி போட்டு நுனித்தோலை கொண்டு சவுல் கிட்ட கொடுத்தான். 100 நுனித்தோல் கேட்டப்ப இவன் 200 கொண்டு கொடுத்து மீகால தன்னுடைய மனைவி ஆக்கி கொண்டான். ஆனா எல்லா தாவீது கொன்றணும்னு சவுல் போட்ட எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் வாய்க்காம பண்ணாரு. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறான்றத எதிரியான சவுல் கூட அறிந்து கொண்டா. சவுலுக்கு தாவீதுக்கு பயந்து தன்னோட உயிர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவனுக்கு சத்துருவா எண்ணி இருந்தா. பெலிஸ்தியரோட பிரபுக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் போதெல்லாம் தாவீது சவுலோட மற்ற ஊழியர்களை விட புத்திசாலித்தனமா நடந்து கொண்டா. அவனோட பேர் அந்த தேசத்துல மிகவும் கனம் பெற்றதாய் இருந்தது அப்படின்றத பார்த்தோம். இந்த நாள்ல கூட நம்ம கூட ஆண்டவர் கூட இருக்காங்க. எந்த தீங்கும் அணுகாம நம்மளை பாதுகாத்து கொள்ளுவாங்க. நம்ம கூட இருக்கும்போது கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்மளும் புத்திமானாய் நடந்து கொள்ளுவோம். அந்த கனத்தை நம்மளும் பெற்றுக்கொள்ளுவோம் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாவீதோடு கூட இருந்து ஆண்டவரே நீங்க பாதுகாத்தீங்க, எந்த தீமையும் அணுகாம காத்து கொண்டீங்க. அது போல எங்களையும் எங்க குடும்பத்தினரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே தாவீதை போல நாங்க புத்திமானாய் எல்லாவற்றிலும் நடந்து கொள்ள எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீங்க பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கனம் பெற்றவர்களாய் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்க வாழ கிருபை செய்யுங்க. உம்மை குறித்தே மேன்மை பாராட்ட கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை உடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட கிருபை தாரும்.
நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.